உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடல் உள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம், அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம், குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம், தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம், வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம், இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 21, 20 முதல் 25 வரையிலான இறைவார்த்தைகள். அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரை இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார்.
இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார். அவரவருக்கு ஏற்றபடி அவர் நல்லவைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், கண்டிக்கிறார், அன்பு காட்டுகிறார். உனக்கு என்ன பொறாமை? உனக்கு என்ன கோபம்? உன் வேலை நீ செய். அவனுக்கு அன்பு காட்டக்கூடியது என்னுடைய பொறுப்பு, கடமை. அதை ஏன் கேள்வி கேட்கிற என்று சொல்வது போன்று இந்த இறை வார்த்தை எனக்கு தென்படுகிறது. அது வழக்கமாக நம்முடைய ஊர்களோடு சொல்லுவாங்க, அவன் சோழியை அவன் பார்த்துட்டு கடை என்று சொல்லுவாங்க, ஒரு கொலோக்கியலாக சொல்லுவாங்க. இரண்டு வகையான கரிசனை உணர்வு நம் சமுதாயத்திலே இருக்கிறது. ஒரு வகை கரிசனை உணர்வு சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 8 பேர் பலியாகினர். தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகளை பணிமாற்றம் செய்து கரிசனை காட்டுவது போன்று செயல்பட்டதை நாம் அறிவோம். இன்னொரு வகையினர் தன்னை போன்று மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைக்கக்கூடியவர்கள். உதாரணத்திற்கு, சேலம் அருகில் ஒரு கிராமப்புற அதிகாரி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ள பகுதியிலிருந்து மணல் கொள்ளை நடப்பதை எதிர்க்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் பெரிய அதிகாரிகளின் உடந்தை என்பதை உணர்ந்து எதற்கும் உதவாத தன்னுடைய பணியை ராஜினாமா செய்தார். இது கரிசனை உணர்வு ஏழை மக்கள் மீது. இன்றைய இறைவாக்கு பகுதியில் முக்கியமான கதாநாயகராக செயல்படுகிற பேதுருவிடம் 2ஆம் வகை கரிசனை உணர்வு காணப்படுகிறது. ஏனென்றால், இயேசு உருமாறிய போது இந்த 2 சீடர்களையும், அதாவது பேதுரு, யோவான் இவர்களையும் கூட்டிக் கொண்டு சென்றார். ஆனால் அந்த நிகழ்விற்கு பிறகு யோவான் அந்த அளவிற்கு வெளிச்சமிடப்படவில்லை. காரணம் என்னவென்றால், இயேசுவுக்காக சான்றாக வாழக்கூடிய பணியினை கடவுள் இவருக்கு கொடுக்கிறார். தன் வாழ்வில் இயேசுவுக்கு சான்றாக விளங்கினார் யோவான். அதனால்தான் திருத்தூதர்கள் கூட்டத்தில் அதிக வயது வரை வாழக்கூடிய வாய்ப்பினை கடவுள் இவருக்கு கொடுத்தார். ஆனால் எதற்காக இவர் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆனால் பேதுருவின் கரிசனை இயேசுவின் கண்ணை திறக்க வைக்கிறது. நம்முடைய இன்றைய கேள்வி, நான் எந்த வகையில் பிறர் மீது கரிசனை கொள்ளுகிறேன்? எனது கரிசனை என்னை நோக்கியதா அல்லது பிறரை மையப்படுத்தியதா? இயேசு செய்தவை பல உண்டு என்று வாசிக்கிறோம். அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது எழுதப்படும் நூல்களை. அழுத மரியாவுக்கு ஆறுதல், கலங்கிய சீடருக்கு அமைதி, குற்ற உள்ளத்துக்கு மன்னிப்பு, சந்தேக மனத்திற்கு தெளிவு, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை, உழைப்பின் பலனை பெறாதோருக்கு பலன், உறவை இழந்தோருக்கு அன்பு, உடல் நலம் இழந்தோருக்கு நற்சுகம், பார்வை இழந்தோருக்கு பார்வை, உயிரற்றவருக்கு மறுவாழ்வு, அருள் எல்லாருக்கு புது வாழ்வு, நசுக்கப்பட்டோருக்கு புத்து எழுச்சி, தாழ்ந்தோருக்கு உயர்வு, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை, பாதிக்கப்பட்டோருக்கு பாதுகாப்பு, ஏழைகளுக்கு ஏற்றம், பெண்களுக்கு சமத்துவம், குழந்தைகளுக்கு பராமரிப்பு, நற்செயல் செய்வோருக்கு பாராட்டு, தவறை சுட்டி காட்டும் துணிச்சல், துன்பத்தில் துணிவு, சோதனையில் சாதனை, சோர்வில் நம்பிக்கை, வெற்றியில் நிறைவு, மாட்சியில் பணிவு, அருளில் முழுமை. இது போன்ற பல பணிகள் இயேசுவினால் செய்யப்பட்டவை. கடவுள் உங்களுக்கு செய்பவற்றை எல்லாம் எழுதி பாருங்களேன், அல்லது எனக்கு செய்ததெல்லாம் எழுதி பார்ப்போமே. எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என்று சொல்லலாம். இயற்கையை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கடவுளுக்காக செய்பவற்றையும் எழுதி பாருங்கள், கடவுளின் மக்களுக்காக செய்பவற்றையும் எழுதுங்கள். புத்தகங்கள் பக்கங்கள் நிரம்பட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனை அறிந்து அன்பு செய்திட எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். கரிசனையோடு பரிவோடு இந்த உலகத்தில் வலம் வர எங்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுத்தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால்
உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம்
என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே
அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும்
மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.